Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கட்ட தோண்டப்பட்ட பள்ளங்களால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. 14வது வார்டு பழைய பஜார் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க சாலைகளுக்கும் வீடுகளுக்கும் இடையே பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தங்களது வீடுகளுக்குள்ளேயே செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்கள் விரோத அரசு என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூரில் உள்ள செல்லப்பாண்டிபாளையம் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாலை பணியாளர்களுக்கு ஆதரவாக வழங்கிய தீர்ப்பை 8 மாதங்களாக அமல்படுத்தாமல் ஸ்டாலின் அரசு மேல்முறையீடு செய்திருப்பதை வாபஸ் பெறக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எதிராக சாலை பராமரிப்பு ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் அக்கரைப்பட்டியில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த பெண் மர்மமான முறையில் இறந்ததாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். தனியார் தென்னை மட்டை கம்பெனியில் முனீஸ்வரி என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி பிரேத பரிசோதனை செய்ய விடாமல் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தொழிலாளர் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை மாவட்டம் நீலாம்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் முத்துசாமி அளித்த பூங்கொத்தை செந்தில் பாலாஜி வாங்க மறுத்தது திமுகவின் உட்கட்சி பூசலை வெளிப்படுத்தியுள்ளது. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பு முத்துசாமிக்கு வழங்கப்பட்ட ஆத்திரத்தில் இந்த அவமதிப்பு நடந்திருக்கலாம் என பேசப்படுகிறது.